அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இயற்கை சம்பந்தமான வீடியோவை பார்க்க பட்டாம்பூச்சிகளுக்காக இந்த உலகம் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. அப்படி பட்டாம்பூச்சி இனமே அழிந்து கொண்டிருக்கிற சமயத்திலே, நாம் எல்லாம் காங்கிரீட் ரோடும் வீடும் கட்டி கொண்டிருக்கிற சமயத்திலே அங்கே ஒரு பூங்காவை ஏற்படுத்தி பட்டாம்பூச்சி இனங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக, மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவதற்காக அற்புதமாக ஒன்றை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பட்டாம்பூச்சி பூங்கா போத்தனூர், குணவைக்கப்பாளையம், வெள்ளலூர் போகிற வழியில் இடதுகை பக்கம், வெள்ளலூர் குளத்துக்கு போகிற வழியில் முன்னாடி ரைட் சைடு இருக்குதுங்க. அந்த கால மன்னர்களாக எப்படி நீர் மேலாண்மை இயற்கையை பாதுகாத்தாங்கங்கிறதுக்கு சிற்பமெல்லாம் இருக்குதுங்க. அப்படியே ஒரு பாலத்து வழியாக நடந்து போனோம்னா நிறையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்குறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய தகவலை சேகரித்து இயற்கை வளத்தையும் பட்டாம்பூச்சியும் பற்றி எழுதி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கணும். கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பாக பட்டாம்பூச்சி வளர்வதற்குண்டான பூக்களை அதிகமாக பயிரிட்டுருக்கிறாங்க. மக்களின் கருத்து. என் பேர் சச்சின். இந்த வெள்ளூர் பட்டர்ஃப்ளை பார்க்க வந்திருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் வந்து சிலது மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் இங்கே நீட்டாலாம் இருக்கு. ஆனால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. என்ன நாலேஜ் கேதர் பண்ணீங்க இங்க வந்து? நாலேஜ் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வெரைட்டிஸ் இருக்கு. இப்பதான் தெரியுது. ரொம்ப நாள் ஆச்சு. இதுல பார்த்தும் இல்ல, கண்டு ஒண்ணுமே இல்ல. அதனால ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் பட்டர்ஃப்ளை தான் இருக்கும். இனியோட வித்தியாசமா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும். இவ்வளவு இருக்குதா நம்ம ஊர்லங்கிறது ஆச்சரியமா இருக்கு, பெருமையும். ஆனா வந்து இனி ஒரு கண்டிஷன், அங்க உள்ள மட்டும் உங்களை அலோவ் பண்றது அந்த சைடு. பப்ளிக் வந்து கொஞ்சம் தப்பு தப்பா பூ பறிக்கிறது, பட்டாம்பூச்சி இருக்கணும். ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா இனியும் நல்லா. ஓகே, அது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ நாம் பட்டாம்பூச்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை சங்கிலி தொடர், எக்கோசிஸ்டம் ஆஃப் வெட்லேண்ட். பாருங்கள், எத்தனை உயிரினங்கள், ஆமை, மீன், வாத்து, பாம்பு, பட்டாம்பூச்சிக, எத்தனை விதமான பட்டாம்பூச்சிகள்னு பாருங்கள். அழகழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இங்கே நேச்சராக உண்மையாக வளர்த்துறாங்க. நாம் அதையும் இனிமேல் பார்க்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் அதுபோக பட்டாம்பூச்சிகளை பற்றி எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பட்டாம்பூச்சிகள் ஏறக்குறைய 11.9 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தோன்றியவை. பட்டாம்பூச்சியின் முழு வாழ்க்கை சுழற்சியின் ஆயுட்காலம் 14 நாட்கள் முதல் 28 நாட்களாகும். அண்டார்டிகாவை தவிர உலகில் அனைத்து பகுதிகளிலும் 17,700க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சி இனங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் 1350க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன. முழு வளர்ச்சியடைந்த பட்டாம்பூச்சியின் தலைப்பகுதியிலே உறிஞ்சிக்குழல், கூட்டுக்கண்கள், 2 உணர்வு கொம்புகள் மற்றும் பரிசம் என்னும் உணர்வு உறுப்பு அமைந்திருக்கும். 3 பகுதிகளாக அமையப்பெற்ற மார்பு பகுதியில் 6 கால்களும் ஒரு பக்கத்துக்கு 2ஆக 4 இறக்கைகளும் அமைந்திருக்கும். சில வகை பட்டாம்பூச்சி இனங்களில் கீழ் இறக்கைகளில் வால் போன்ற பகுதியும் அமைந்திருக்கும். பட்டாம்பூச்சிகளுக்கு நிறம் இறக்கையில் உள்ள செதில்களால் கிடைக்கிறது. இது மாதிரி பட்டாம்பூச்சியோட பாகங்களை குறிப்பிட்டு அதுக்குண்டான முட்டையிலிருந்து எப்படியெல்லாம் கூட்டுப்புழுவாக வளர்ந்து கடைசியில் எப்படி பட்டாம்பூச்சியாக பறக்குதுங்கிறது வரைக்கும் அற்புதமாக அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டுமா, பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கும் புரவலன் மற்றும் நெக்டர் தாவரங்கள். எந்த பூக்களை விரும்பி அது போய் உட்கார்ந்து தேன் குடிக்குதுங்கிறதுக்காக அந்த பூக்களோட படத்தையும் கூட நமக்கு காமிக்கிறாங்க. இந்தந்த பூக்களில் அதிகமாக பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்து தேன் குடிக்குமாமா. இது மாதிரியே தான் உள்ளே நாம் போய் பார்க்குறப்போ
உண்மையாலும் பூச்செடிகளை நிறையா வளர்த்திருக்கிறாங்க வெள்ளலூர் லேக் பட்டர்ஃப்ளை பார்க் கோயம்புத்தூர். இனிமேல் தான் நாம் உண்மையான பட்டாம்பூச்சியை பார்க்க போகிறோம். இங்கே முன்னாடி பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சி சுற்றியுமே முட்டையிலிருந்து, புழுவிலிருந்து, கூட்டுப்புழுவிலிருந்து அப்படியே முழு வளர்ச்சி அடைந்த பட்டாம்பூச்சியை டிஸ்பிளேவுக்கு அருமையாக வச்சுருக்குறாங்க. இனி நம்ம கீழே இறங்கி போகலாங்க.
இந்த செல்ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வைத்தா பார்க்க அழகாக இருக்கும். பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்குறோம். அடியில் ரப்பர் பூஸ் ஒட்டி இருக்கிறதால டேபிளில் கிரிப்பாக உட்காந்துரும். செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம். 100 பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம். இதன் அறிமுக விலை 1 மாதத்திற்கு மட்டும். 100 பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் 100. எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள். தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ், சிக்கோ போஸ்ட், கோயம்புத்தூர் 21. தொலைபேசி எண் 9894787369, 9677787369.